மருத்துவத்தில் மனிதம் பதிக்கும் வகையில் பல முகாம்களை பல பகுதிகளுக்கு சென்று நடத்தி பகுதி வாரியான மக்களுக்கு மருத்துவத்தை மனிதத்தோடு பதிக்க வேண்டும் என்ற ஆக்கத்தை கற்பக மருத்துவமனை தனது கருத்தில் ஏந்தி செய்து வருகிறது. அந்த எண்ணக்கோலை எடுத்து கற்பகம் மருத்துவமனையோடு இணைந்து நாட்டுப்பட்டாளன் பத்திரிகை இதழுடன் அதன் செய்தியாக்கத்தில் இருக்கும் தொடர் அன்பு அபு ஐபேக் என்ற ஒரு நிலையை கொண்டு மருத்துவத்தை பகுதி வாரியாக அனைத்து மக்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் இந்த திட்டத்தை கையில் எடுத்து அதற்காக ஒரு வழிநிலையை அமைத்து அதன் வழியாக தோழர் அன்பு அபு செயலாக்கம் செய்து கொண்டிருக்கிறார். அதன் முதல் துவக்கமே இந்த மருத்துவ முகாமாகும். இந்த மாபெரும் உன்னத முகாம் நிலையை சீரமைக்க தோழர் அபு பெரும் சிரமத்தை நிலை கொண்டு மருத்துவத்தில் மாண்பு பதிக்க வேண்டும், இயலாத மக்களுக்கு மருத்துவத்தில் உதவிகளை செய்ய வேண்டும் என்று ஒரு மருத்துவரை தனியாக மருத்துவ மனையில் சென்று சந்தித்தால் அதற்கான அனுமதி கட்டணம் என்பது 300 400 வரை இருக்கிறது என்று சராசரியான மக்கள் அறிவீர்கள். அதை செய்ய சிரமப்படும் மக்களுக்கு அந்த மருத்துவத்தை வீடு தேடி இல்லம் தேடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மருத்துவ ஐபேக் எனும் நிலையை தோழர் அன்பு அபு ஏற்படுத்தியிருக்கிறார். இது முதல் துவக்கம். மருத்துவ நிலையில் மருத்துவ கட்டணம் என்பது இன்று தனிநிலையில் சந்திக்கும் போது ஒவ்வொரு மனிதனையும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, சிரமத்தை ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து வருகிறது. அந்த வகையில் எளிய மக்கள், எளிய மனிதர்கள் மருத்துவ தொண்டை தனது நிலைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மருத்துவத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் தனது நோய்த்தன்மையை தீர்த்து கொள்ள வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தோழர் ஐபேக் என்னும் இந்த நிலையை ஏற்படுத்தி மருத்துவ முகாமை ஏற்படுத்தியிருக்கிறார். இது முதல் துவக்கம். இந்த முதல் துவக்கத்தில் நாட்டுப்பட்டாளன் பத்திரிகையை உடனிணைத்து அதை அந்த விளம்பர நோக்கத்தோடு அல்லாமல் நடித்த மக்களுக்கு நோய் தீர்க்கும் ஒரு இலக்கை இன்று தோழர் எடுத்திருக்கிறார். அந்த இலக்கு வெற்றியடையட்டும், வீறு கொள்ளட்டும், சிறப்பாகட்டும், செம்மையாகட்டும் என்று வாழ்த்தி இந்த மருத்துவ துண்டில் மாண்பை தொடர்ந்து பதித்து வரும் கற்பக மருத்துவமனை அந்த நிலையில் இணைந்து அந்த மருத்துவ தொண்டு அவர்கள் வாழ்வில் நிலை கொள்ளட்டும். எளிய மக்கள் இதை பயன்படுத்தி சீராக நிலை கொள்ளுங்கள், வாருங்கள் என அழைத்து உரையை நிறைவு செய்கிறேன்.